ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரேப்பிடாக தான் ஓட்ட போயிட்டுருக்கேன். அதாவது இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6-7 ஆகுது. காலையிலே ஓட்ட வந்தேன். காலையிலன்னா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 4:30 அந்த டைமும் ஓட்ட வந்தேன். அங்கே ஏரியாவிலேருந்து பைக் எடுத்துகிட்டு வரும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக முடிச்சூரில் ஒரு ரைடு கிடச்சி. நான் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்தேன். ஏன்னா நான் ஒரு நிமிஷம் அதில் போயிடுறேன், உங்களுக்கு கேட்க மாட்டேன் தெரில. ஏன்னா கரெக்டாக முடிச்சூர்கிட்ட இருந்து அந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரேப்பிடில் வந்துச்சு ஒரு 7.5 கிலோமீட்டரு எங்கள் ரயில்வே ஸ்டேஷன். நான் அது எடுக்க ட்ரை பண்ண முடியலை, வேறு யாரும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா ஓலாலையும் ஒரு ரைடு வந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன். நான் அதை எடுத்துட்டேன். அப்புறம் கால் பண்ணி கேட்டால அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ரேப்பிடோவா ஓலாவா? நான் அப்போவே எனக்கு புரிஞ்சு, ஓகே இவங்க தான் அந்த ரேப்பிடோ ரைடு போட்டேன். நானும் தான் ஓலா, சரி ஓகே அடுத்து அவங்கள்ட்ட தண்ணி நான் வரேன், ரைடை கேன்சல் பண்ண மாட்டீங்களான்னு. அதுக்கப்புறம் அவங்க கேன்சல் பண்ணல. அப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலாம் அந்த ரைடை. அதை அங்கே கூட ட்ராப் பண்ணேன். அது ஒரு கிட்டத்தட்ட அந்த ரைடை ட்ராப் பண்ணி எப்படி ஒரு ரொம்ப நேரம் ஆச்சு, 3/4 hour மேலே இருக்கும். இப்போது சர்ஜரியாக முடிஞ்ச அப்புறம் இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷன் தான். இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு சென்ட்ரல் போகணும். 27 கிலோமீட்டர் இருந்துச்சு. நல்ல ஆர்டர் தான். ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கால் பண்ணி கேட்டேன், நல்லா தான் பேசுனாங்க. இதெல்லாம் நம்ப முடியாதுங்க. சிலப்போ ஆட்டோக்காரங்களே ஃபேக் ஆர்டர் போட்டு தூக்குறாங்க. வாங்க பார்த்துக்கலாம். 1788 ஓகே கைஸ், நம்ம இப்போ கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 28 கிலோமீட்டர் காமிக்குது, 44 நிமிஷம். பரவாயில்ல. ஆனால் என்ன வருத்தம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து நல்லா இருந்திருக்கும். நான் பார்த்துட்டே இருந்தேங்க சர்ஜரி முடிய வரைக்கும். ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஒரு 19 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஆனால் அது எடுக்க முடியல, சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ அது போயிடுச்சா. அதுக்கப்புறம் வேறு ஆர்டர் இருந்துச்சு. என்ன நமக்கு சில்லர் ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல. எது ப்ரோ? 650 ட்ரெயினா? ஓகே ஓகே, 650 ட்ரெயினா? இதை 6:54 டைம் காமிக்குது. வாங்க பார்த்துக்கலாம். அதான் சின்ன சின்ன ஆர்டர் போட்டுட்டு இருந்தானுங்க. அதான் நான் எடுக்கலை. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு. சரி ஓகே. அதான் 326 காமிக்குது. ஓகே ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். ஆனால் ஒன்றே மட்டும் நோட் பண்ணேன், இந்த டைமுக்கெல்லாம் எங்கள் பைக் டாக்ஸி விட்றாங்க ஏகப்பட்டு இருப்பாங்க. அப்படியே கும்பலாக சேர்ந்துருப்பாங்க. பார்த்தா இப்போ யாரையுமே காணுங்க. நான் அங்கே மட்டும் ஒரே ஒருத்தர் நிற்கிறாரு, வேறு யாரையுமே காணோம். அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஓடிபி ப்ரோ 7659. 7659. ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் மேப் இதுவரையும் சேஞ்ச் ஆகலை. நம்ம அப்படி கொஞ்சம் அதில் போய் யூட்டர்ன் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் ஆகிது. இப்போ 18 கிலோமீட்டர் காமிக்குது, 48 நிமிஷம். ஓகே, ஆனால் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 36 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. நானே அது எடுத்தேன். எப்படின்னா அது வந்துச்சு, நான் அதை கிளிக் பண்ணேன். பார்த்தாச்சு அந்த ஆர்டரை வேறு யாரோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள ஆர்டர் எனக்கு ரிசைன் இதாச்சு. நான் அதை தெரியாமல் எடுத்துகிட்டு எனக்கு டவுட்டு அந்த ஆர்டர் தான் கிடச்சி. நான் அப்போ தான் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அமௌண்ட்டு இல்லை, ட்ராப் லொக்கேஷன் கேட்டேன். அவங்களுக்கு சரியாக இது ஹிந்தி தான் அவங்க, அதாவது புரியல. அப்போது அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களை ஆர்டரில் அமௌண்ட் எவ்வளோ காமிங்க? அவங்க தான் 41. ஓகே, அப்போவே புரிஞ்சு இது வேறு ஆர்டர்னு. அடுத்து அதை கேன்சல் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் தான் கொஞ்சம் பெரிய ஆர்டர். இது ஒரு 18 கிலோமீட்ரு. பரவாயில்ல. அமௌண்ட் எவ்வளோன்னு வந்துச்சுன்னு கேட்டேன். ஒரு 220 சில்லரை வந்துருந்தேன். நான் தான் அரௌண்ட் 250 பே பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கலாம். ஓகே, ஆனால் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வச்சாங்க. ஏன்னா அவங்க ட்ரெயினில் வந்து இறங்கும் போதே அங்கேருந்து புக் பண்ணாங்க. அப்புறம் இங்கேருந்து வெயிட் பண்ணி இப்போ பிக்கப் பண்ணிட்டு இதாக போகிறேன். ஓகே ப்ரோ.
ஓகே கைஸ், இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேட்ட மாதிரியே 290 வச்சு நம்ம கேட்ட மாதிரியே 250 பே பண்ணுறாரு. ஓகே கைஸ், இப்போ டைம் என்னது பார்த்தீங்கன்னா 8:10 கிட்ட ஆகுது. நான் இங்கே அந்த ரைடை முடிச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்டரில் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. நான் வரும்போது சந்தோஷப்பட்டேன். என் அமௌண்ட்டை பார்த்து 333 வந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய ரைடுன்னு எடுத்துட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதாவது நேற்றுக்கு தான் அந்த வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க 28 கிலோமீட்டருக்கு 290 அந்த மாதிரி தான் அமௌண்ட் வந்துச்சு. நான் அது அந்த ஒரு ஆர்டருக்கு தான் அப்படி பிரச்சனைன்னு நினச்சிட்டு அந்த ஒரு டவுட்லேயே இப்போ நான் போட்டு பார்த்தேன். ட்ராப் லொக்கேஷன் தான் நான் இங்கே போட்டு பார்த்தேன், கிலோமீட்டர் எவ்வளோ வருதுன்னு. அதுவே 33 கிலோமீட்டர் அதுவே வருது. போட்டு நம்மளை வச்சு திரும்பவும் சம்பவம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் நல்லதாக ஆர்டர் கொடுத்தான். அதுக்கப்புறம் இப்போது பழைய மாதிரி வேலையை காட்டாங்க. அமௌண்ட்டை இப்போ மொத்தமாக கம்மி பண்ணிட்டான். கிலோமீட்டருக்கு இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு நமக்கு ஒரு 8 ரூபா 9 ரூபா அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 9 ரூபாய் வர டவுட்டு சொல்கிறதுக்கு. இவனையெல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒரு வேளை இப்படி பண்ணியிருப்பான். நீ இப்போ நான் பைக் டாக்ஸி கொஞ்சம் பிரச்சனையில் போயிட்டுருக்குல்ல, அதனால் நீ எப்படி இருந்தாலும் ஆட்கள் போட்டு ஓட்ட வந்துடுவாங்கன்னு அந்த ஒரு நினைப்பில் என்ன பண்ணானான்னு தெரில. பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் லொக்கேஷனில் வந்துட்டோம். கஸ்டமர் பொருள் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க தான். ஓகே அப்படியே வச்சுருக்கணும். ஓகே சார், நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன். ஓகேண்ணா. என்னாச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 33 கிலோமீட்ரு. அதை நான் அங்கேருந்தே போட்டு பார்த்தேன் ட்ராப் லொக்கேஷனு. அங்கேருந்து 33 கிலோமீட்டர் காமிச்சு. இங்கே நமக்கு பிக்கப் இங்கே வந்தோம்ல, இப்போ எவ்வளோ காமிக்குதுன்னா, அதாவது ட்ராப் லொக்கேஷன் இங்கேருந்து எவ்வளோ காமிக்குதுன்னா 28 கிலோமீட்டர் தான் காமிக்குது. பரவாயில்லைங்க, 28 கிலோமீட்டர் தான். 28 கிலோமீட்டருக்கு 300 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் கரெக்டு தான். ஆமாம், 341 ரூபா வருது. ஓகே, அப்படின்னா ஒரு 40 ரூபா 60 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. எப்படியும் கமிஷன் போக தெரில எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்துக்கலாம். நான் இவர் சொன்னார்ல, நான் அங்கே சொல்லி பார்க்குறேன். அது எதுக்குன்னா, நான் இவர்கிட்ட கால் பண்ணாலே கேட்டேன், நான் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்களான்னு. அப்போ அவர் சரி ஓகே நாங்கள் பேசி பார்க்குறேன். அதான் இப்போ அவர் சொன்னார். ஸ்ட்ரைட்டாக மதுரவாயில் பைபாஸ் பிடிச்சி போகுதுன்னு நினைக்கிறேன். மதுரவாயில் பைபாஸாக இல்லை அவுட் ரிங் ரோடான்னு தெரில. ஏன்னா ஒரு ஆர்டருக்குலாம் பாங்க பஸ் ஸ்டாண்டு எனக்கு கிடச்சுன்னா நல்லா இருக்கும். சும்மா ஆன்மை போட்டுப்போம் ஹைவே ஏறுறது வரைக்கும். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இதே தான் SRL இன்டர்நேஷ்னல். ஓகே டெலிவரி நான் ஸ்டோரில் கொடுக்கணும். எங்கே இருக்குது? ஓகேண்ணா. உள்ளாடி ஸ்டோரில் கொடுக்க சொன்னாங்க. எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லாரி நிற்கு. லாரி கிட்ட எங்கே? எங்கள் ஸ்டோர் எங்கே இருக்குது? ஸ்டோர் ஓகே, இங்கே தான் ஸ்டோர். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இதில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஓலாவில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. எங்கேன்னா பாலவாக்கம்னு வந்துச்சு. பாலவாக்கங்கிறது ஆமாம், ஸ்ட்ரைட்டாக அங்கே கேளாம்பாக்கம் போயிட்டு லெஃப்ட் எடுத்து போனோம். ஆனால் 26 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதுதான் டவுட் எடுத்துருக்கேன் எனக்கு. ஆனால் பிரச்சனை இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். ஐஸ் இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 26.6 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் வந்த அமௌண்ட்டு 348 ரூபா வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் தான் ஹிந்திக்கார ஒரு பையாக பேசினாங்க. ஆனால் அதான் ஆர்டர் எப்படி இருக்குன்னு தெரில கன்ஃபார்மாக என்ன இதுன்னு. கால் பண்ணி பேசினாலே ஏதோ பேசினார், ஒன்றும் புரியல. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, வந்துட்டு கால் பண்ணுறேன், லொக்கேஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன்னு. அதான் இப்போ போயிட்டுருக்கேன். பார்ப்போம். ஒரே செகண்டு. 8927 ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா எனக்கு வரும்போது சொன்னேன் இல்லை 26 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ போக 36 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் இதில் வேறு ஒரு ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே இப்போ 28 ஆகிருக்கு. பரவாயில்ல. இது எப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே கேளாம்பாக்கம் போய் போகிறா இருந்தால் ரோடு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆகுது. இங்கே நம்ம உள்ளாடி கொஞ்சம் ஏரியாக்குள்ளாடி ஏறி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கிலோமீட்ரு கம்மியாகுது. ஆனால் டைம் கொஞ்சம் ஒரு 7 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஏரியா உள்ளாடியே ஏறி போகலாம். 360
கைஸ் ஒரு ஆர்டர் வர பாருங்களேன், 27 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.8 கிலோமீட்டர் ட்ராப்பு. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு விட்றேன். 27.7 கிலோமீட்டர் பிக்கப்பு போட்டுறேன் எங்கள் ஆர்டரை. யார் சாமி நீங்கள்? கைஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கைஸ். அக்கா எப்படி எடுத்துருப்போம்? ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே எடுத்துருக்கான் போல இருக்கு. ஓ சைக்கிள்லையா? ஏதோ சைக்கிளில் போனவருக்கு அடிபட்டது என்ன தெரில. அவர் பொறுமையாக அப்படியே சைக்கிளை ட்ரைவ் பண்ணிட்டு போயிருப்பார். ஒரு பேக்கில் வந்து எடுத்துருப்பாரு என்னவோ. ஏன்னா சைக்கிளை வீல் அவ்வளோ பெண்டாகிருக்கு. ஓகே ஓகே கைஸ், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்? நம்ம அந்த ஆர்டரை வச்சு அங்கே ஆமாம் அங்கே கொண்டு பலவகமா அங்கே ட்ராப் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். நான் இந்த வீடியோ அங்கிட்டு கன்டினியூ பண்ணல, இந்த ரெடியாக விட்டுலான்னு நினச்சேன். அதாவது ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாகும் இல்லை, சரி அதனால் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து சரி நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ எங்கன்னா அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு ரைடு கிடச்சி ஒரு 23 கிலோமீட்டருக்கு, அதான் பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கேன் இப்போது. நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே போரூர்கிட்ட தான் இருக்கேன். நம்ம இப்போ ஒரு ஆர்டர் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அதை ட்ராப் பண்ணிட்டேன். அந்த ஆர்டர் 23 கிலோமீட்டர் இருந்துச்சு. அது அமௌண்ட் ஒரு 300 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. ஊபரில் வந்துச்சு. நார்மலாக அவ்வளோ வராது, ஒரு சில டைம் தான் இப்படி காமிக்கும். ஓகே, அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 12:26. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. எதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டலில் வந்துச்சு. போட்டால் பாருங்க 3 கிலோமீட்டர் பிக்கப்பு. ஐயோ ராயப்பேட்டையா? ஆல்ரெடி ஒரு எடுத்துட்டேனே. வேணாம், போட்டுற ஆர்டரை கேன்சல் பண்ண முடியாது, வேறு எதுவும் மைண்டை மாற்ற வேணாம். இப்போ இது போர்ட்டில் வந்துச்சு. எங்கேன்னா இங்கே 3 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணிட்டு சிங்கப்பெருமாள் கோயில் போகணும். ஆர்டர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 506 ரூபாவோ அந்த மாதிரி ஏதோ வந்துச்சு. பார்த்துட்டு இருந்தேன், எந்த பெரிய ஆர்டருமே இல்லை. ஒரே ஆர்டர் வந்துச்சு. எங்கன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு எங்கள் செம்மஞ்சேரி போனோன்ட்டு. நான் அதை எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். இருந்தாலும் ஒரு ஆர்டர் எடுக்கலாம் ட்ரை பண்ண முடியலை. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆர்டரை போட்டான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பெருசாக சொல்கிற மாதிரி எந்த ஆர்டருமே இல்லை. சரி இப்போ நான் தான் இந்த ஆர்டர் எடுத்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ என்ன இருக்குல்ல, ஒரு சின்ன ஒரு மூட்டை தான். ஆனால் வெயிட்லாம் இல்லை, ஒரு 10 கிலோ படிக்கு உள்ளாடி தான் இருக்கும். 10 கிலோ உள்ளாடி. ஓகே, பிக்கப் பண்ணிட்டேன். இது கிலோமீட்டர் நமக்கு இங்கே எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 39 கிலோமீட்டர் இருக்குது. 39 கிலோமீட்ரு 50 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ஹைவே பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் வண்டலூரில் கிட்டேன்னா ஸ்ட்ரைட் ரோடு தான். ஆனால் அங்கே பேசினா கண்டிப்பாக நமக்கு ரிட்டன் ஆர்டர் கிடைக்காது. ஏன்னா நான் 1-2 நாள்லாம் போயிட்டு ஆர்டர் இல்லாமலே சிட்டிக்குள்ளே வந்துருக்கேன், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே எல்லாம். சரி ஓகே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ அவட்டையும் சொல்லிட்டேன், ப்ரோ அது கொஞ்சம் அவுட்ரு ஏரியா, நான் வந்து டெலிவரி பண்ணுறேன், அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க அந்த மாதிரி சொன்னேன். அவங்களும் சரி ஓகே ப்ரோ வாங்கன்னு சொன்னார். எவ்வளோ கிடைக்கும்? கூடி போனால் ஒரு 530 ரூபா இருந்தால் 550 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே தான். ஆனால் இப்போ போகிறோம்ல ஏரியா, அங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர்னு ஒரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கெல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க. இது அவுட்ரு ஏரியா, பார்த்தாலே 2 ஹெல்மெட் பார்த்தாலே அவ்வளோதான் வந்து தூக்கிடுவாங்க. அதனால் அந்த ஹெல்மெட் தூக்கி அப்படியே சீட்டு அடியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ யாரையும் கண்ணிலே மாட்டக்கூடாது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் போட்டிருக்காங்க லொக்கேஷன். இது ஜியோ பெட்ரோல் பங்கு. இங்கே தான் முடியுது, இங்கே தான் கொடுக்கணுமோ. கைஸ் கஸ்டமருக்கு கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க, பிஸின்னு வந்துட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம இதுவரை ஜியோவில் ஒன்று பெட்ரோல் போட்டே கிடையாது. இங்கே போடலாமான்னு தெரில, போடலாம் வாங்க போய் போடுவோம். போடலாமா? ஓகே நம்ம பொருளை டெலிவரி பண்ணிட்டோம். இதாக இருக்குல்ல, இந்த கம்பெனி தான் டெலிவரி பண்ணோம். அதாவது பெட்ரோல் பங்க் அங்கே இருக்குது, இந்த கம்பெனி இங்கே இருக்குது. அவங்க போட்டிருந்தது பெட்ரோல் பங்க் லொக்கேஷன் தான் போட்டுருக்காங்க. என்னாச்சுன்னா கரெக்டாக நான் அங்கே பெட்ரோல் போடலான்னு போய் நிற்கிறேன். உடனே கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க. அது வரைக்கும் பிஸின்னு வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அந்த ஆண்டி வேறு என்ன தப்பாக போகுது, இதனால் பெட்ரோல் வந்துட்டு ஓடிட்டாங்க. ஆனால் எவ்வளோ கியூஆர் இருக்குது? ஒரே ஒரு செக்ஷன் தானே பைக்குக்கு, பாக்கி எல்லாம் அவ்வளோ காலியாகிட்டுருக்கு. இந்த ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 500 இது 10 ரூபா வெயிட்டிங் சார்ஜ் ஆச்சு. ஒரு 516 அந்த மாதிரி காமிச்ச ஆப்பில். அது இல்லாமல் கஸ்டமர்கிட்ட நான் அங்கே சொன்னேன் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா அந்த மாதிரி சேர்த்து போட்டுறாங்க. டோட்டலாக 566. அது கமிஷன் போக நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 454 ரூபா வந்திருக்கு. பரவாயில்ல. அப்போ எவ்வளோ கமிஷன் பிடிச்சிருக்காங்க இந்த ஆர்டரில்? 514 ரூபா அமௌண்ட்டு, 61 ரூபா 62 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்கான். ஓகே, ஆமாம் நமக்கு கிலோமீட்டர் எவ்வளோ வந்துச்சு? 38 அப்படின்னு அப்படி பார்த்தா கூட ஒரு 70 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. பரவாயில்ல. ஒரு 2 லிட்டர் கொடுங்கக்கா. $203 வருங்க.
ஓகேவாக்கா? ஓகே கைஸ், 2 லிட்டர் போட்டுருவோம். கரெக்டாக 202 ரூபா 50 பைசா வந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. அப்போ எல்லா பெட்ரோல் பங்கு மாதிரி தான் ரேட்டும் இருக்குது. 1 லிட்ரு 1 ரூபா 101 ரூபா 25 பைசா. ஓகே, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இங்கேருந்து ஆர்டர் கிடைக்குமாங்கிறது தான் டவுட்டு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 99% கிடையாது, வாய்ப்பு இல்லை. அந்த ஒரே ஒரு % எதனால் லக்கில் கிடச்சா உண்டு. நம்ம என்ன பண்ணுவோம், எதுலையும் சாப்பிடலாம். மணி என்ன ஆகுதுன்னா 1:57 ஆகுது. இனி எங்கேயாச்சும் கடை பார்த்து சாப்பிட்டுட்ருப்போம். சாப்பிட்டு டைமில் நான் ஒரு ஆர்டர் போட்டாலும் நல்லாயிருக்கும். பார்ப்போம். A few moments later. கைஸ், இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே சிங்கப்பெருமாள் கோவில் இங்கே தான் இருக்கேன். ட்ராப் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது பெரிய ஆர்டர்லாம் இல்லை, சின்ன ஆர்டர் தான். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மணி 2:30 இப்போ தான் ஒரு சின்ன ஆர்டர் ஒதுக்கி போட்டான். எங்கன்னா இங்கே 2 கிலோமீட்டர் காமிக்குது இல்லை. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான். இங்கேருந்து இங்கே பக்கத்தில் தான் பிக்கப்பு. ஆனால் அதுக்கு நம்ம சுற்றி போகணும். 2.1 கிலோமீட்டர் பிக்கப்பு. இங்கே போய் யூட்டன் போட்டு தான் போகணும். சரி, ஓகே, பரவாயில்ல. கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தான். ஸோ ஓகே, பிக்கப் பண்ண போகலாம். அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 117 அந்த மாதிரி வந்துச்சு. கரெக்டாக கூடுவஞ்சேரிக்கிட்ட ட்ராப் பண்ணி நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதில் போனால் கூட அதுக்கப்புறம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பேலன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். 2 கிலோமீட்டர்லாம் போகணும்ப்பா. இங்கேயே நம்ம யூட்டன் போட முடியுமா? முடியும். அவ்வளோதான். ஓகே, 2 கிலோமீட்டருங்கிறது இப்போ நமக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, ஒரே நிமிஷம், 400 மீட்டர் ஆச்சு. ஆஷம் கைஸ். கஸ்டமருக்கு கால் பண்ணேன், பிஸின்னு வந்துட்டுருக்கு. நான் இந்த லொக்கேஷன் தான் போட்டிருக்கேன், TKR டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். எங்கேருந்தா வாங்கணும், அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் கேட்கலாமே. நான் போர்டர் பண்ணியிருந்தாங்க. கூடுவஞ்சேரி ட்ராப்பு. இன்னொன்று தானே ப்ரோ? ஓகே ஓகே, எஸ், பொருளை பிக்கப் பண்ணிட்டோம். இந்த சம்பவம் தான். ரொம்ப லோட் ஆகுது. கிலோமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 11 கிலோமீட்டரா? டேய், என்னடா இது? ஒரு ஆர்டருக்கு அமௌண்ட் கொடுக்குறான், ஒரு ஆர்டருக்கு அமௌண்ட்டை பிடிக்கிறான். என் புரியவே இல்லை இவன். 11 கிலோமீட்டர் கைஸ். ஓகே கைஸ், அது இல்லாமல் நமக்கு இந்த ரேப்பிடோலையும் ஆர்டர் வந்துட்டு தான் இருக்குது. சின்ன சின்ன ஆர்டர்லாம் போட்டு தான் இருக்கான். பரவாயில்ல. அது எப்படின்னா இந்த ஏரியாவில் தான் இருக்க முடியும். எப்போ ஆச்சும் தான் தூக்கி லாங்கர் போட்டுருவான். நான் ஒரு வாட்டி எங்கள் மஹிந்திரா சிட்டியில் இங்கே தான் இருக்குது. ஒரு இதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டி இங்கே வந்தால அதுக்கப்புறம் அங்கேருந்து போட்டான் 1.4. எப்படின்னா அங்கேருந்து எங்கேனா அம்பத்தூர் ஒரு 54 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதை மாதிரி சில டைம்லாம் போடுவோம் ஆர்டரு. ஆனால் அது எப்போ வச்சுருந்தோம், நமக்கு எப்போவுமே கிடைக்கும்னு நம்பி வர முடியாது. ஏன்னா நான் ஒரு நாள் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரமாக ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்திருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் எங்கள் ஆர்டரே எல்லாம் வீட்டுக்கு போனது. எப்போ தெரியுமா? வீட்டுக்கு இல்லை, கிளம்பக்க தான் போனேன். ஒரு 2 மணிக்கு தான் இங்கே கிளம்பியிருப்பேன். அந்த மாதிரிலாம் ஆகிருக்கு எனக்கு. ஸோ அதான் இங்கே இதை மாதிரி அவுட்ரு ஏரியாலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பாருங்கள். ஒரு 1/2 hour 3/4 hour பாருங்கள். ஆர்டர் எதுவுமே இல்லைன்னா அதில் லைட்டாக மூவ் ஆகி வேறு எங்கேயும் போக வேண்டிய வழியாக பாருங்கள். இல்லைனா அப்படியே தான் ஒரு லக் இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா அப்படியே தான் நிற்க வேண்டியிருக்கும் ஃபுல்லாகவே. கைஸ், அது இல்லாமல் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு கிளம்பங்க பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி எதுனா ஆர்டர் கிடைக்கும் தான் பார்ப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போது சீக்கிரம் வீட்டுக்கு போனால் தான் வீடியோவில் எடிட் பண்ண வேண்டியது, புரியுதா? இன்றைக்கி November 12. இன்னும் ஆக்சுவலாக நான் வீடியோ போட வேண்டிய டேட்டு. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி போட்டிருக்கணும், பட் என்னால் போட முடியல. ஏன்னா எடிட் எதுவுமே பண்ணல. அது 2 நாளாகவே மூட் அவுட்டாக இருந்துச்சு. சரி, அதனால் தான் அப்படியே பண்ணாமல் விட்டேன். அது இன்றைக்கும் ஃபுல்லாகவே ஓட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டைம் இருக்காது. ஸோ அதனால் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம ஓரளவு ஏர்ன் பண்ணிட்டோம், பரவாயில்ல தான். அதனால் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு கிளம்பக்கத்தில் போய் நிற்போம். அதில் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி எதனா ரைடு கிடைக்கான்னு பார்ப்பேன். அடுத்து அங்கே போய் முடிச்சுக்கிறேன் கைஸ் என்னையோட ஏர்னிங்ஸ். ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். இதுதான் டாப் லொக்கேஷன். கடைக்கு பேர் என்ன ஒன்று இருந்துச்சு, SSன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே தான் போக முடியுது? SS டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ். நான் இருக்குது, மேலே இருக்குது, பார்த்துட்டேன். இதில்
117 காமிக்குதுண்ணா. 17. 117 ஆ கன்னியாகுமரி மாவட்டமா? ஆமாண்ணா. எங்கே கன்னியாகுமரிங்க? மார்த்தாண்டக்கிட்ட. மாத்தாண்டைங்க? மார்த்தாண்ட இல்லையா? தேசமணி காலேஜ் இருக்குல்ல அந்த பக்கமா? எனக்கு அதில் கொஞ்சம் தாண்டி போகணும், ஒரு குலசேகரன் ஒரு ஏரியா. குலசேகரம். ஆமாம். ஓகேண்ணா, பார்க்கலாம். அவர் தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. ஓகே ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 114 கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கூடஞ்சேரி இந்த ஏரியா இருக்குல்ல, இங்கேருந்து சில டைம் பெரிய ஆர்டர் கிடைக்கும். 500 ஆர்டர் 600 ஆர்டர்லாம் கிடைக்கும் சில டைம்லாம். நான் 2-3 வாட்டி கலெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து. டேங்க் ஃபில்ண்ணா. யாரு? வேலா. ஓகே அனுப்பிட்டேண்ணா. ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. இனி நான் கணக்கு பார்ப்போமா என்னோட ஏர்னிங்ஸு. கைஸ், இன்றைக்கி நம்ம டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2196 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி காலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 4:30-5 மணி இருக்கும். மணி இப்போ 3:30 ஆகுது. ஒரு 11 மணி குறுக்கிட்ட ஓட்டியிருக்கோம், 11 ஹவர்ஸ். ஓகே, 2196 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 2196. இதில் பெட்ரோல் எவ்வளோன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு 233 சம்திங் வந்துச்சு. அங்கேருந்தும் ஒரு 203 போட்டு, அப்படின்னா ஒரு 436 ரூபா. 436 ரூபா பெட்ரோல் ஆகிருக்கு இன்றைக்கி. 436 ரூபா பெட்ரோல் ஆகிருக்கு. கரெக்டு தானே? அங்கே 203 ரூபா ஆச்சு. ஜியோவில் ஒன்று போட்டோமே, அது 203 ரூபா, இங்கே 233 ரூபா. சரி, ஓகே ஆச்சா. அப்புறம் சாப்பாடு பார்த்திங்கன்னா இப்போது மத்தியானத்துக்கு ஒரு எவ்வளோ ஆச்சு? 65 ரூபா ஆச்சு. அங்கே போய் சாப்பிட்டேன், அது ரேட்டு கூடுதலாச்சு, 65. அப்புறம் காலையில் ஒரு அதுவும் 45 ஆச்சு. ஓகே இன்னையோட நம்ம செலவு இவ்வளவு தான். செலவு போயிட்டு ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு 1650 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, நேற்றதை விடையும் பரவாயில்ல. நேற்றுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஓட்டி கூட ஒரு 1300 அந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது பரவாயில்ல, ஓகே தான். ஆனால் இதுக்கு மேலே நான் ஓட்டியிருப்பேன். அங்கே கிளம்புறதுலாம் நான் வெயிட் பண்ணியிருந்தா கூட வெயிட் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு 28 கிலோமீட்டர் ஆர்டரில் வந்துச்சு. ஏன்னா என்ன பைக் பூஸ்ட்டில் வந்துச்சு. நான் அதெல்லாம் எடுக்கலை. அதான் பார்த்தேன் இங்கே ஏரியா எதனா போடுவேன். நான் எதுவுமே இல்லை. சரி, நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 400 சம்திங் பெட்ரோல் ஆகிருக்கல. 211 ரூபா பெட்ரோல். 211 கிலோமீட்டர் ஓட்டிடுவேன் இன்றைக்கி. டோட்டலாக 211 கிலோமீட்ரு, 400 ரூபாய் பெட்ரோல் ஆகிருக்கு. 430 ரூபா. அப்படின்னா பரவாயில்லப்பா. பைக் ஓரளவு மைலேஜ் கிடைக்குது. 45 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, இதுவே ஓகே தான். சரி, ஓகே கேஸ், நான் இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் இதை மாதிரி வீடியோஸ் போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய்.